Kin App presents Take One Short Film Contest. நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். பிடெக் இசிஇ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். முள்ள எடுத்தாச்சு. இங்க பாருங்க, ஒரு நல்ல விரால் மீன் கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து ஜிலேபி. ஓகே, கண்டை ஜிலேபி. இதெல்லாம் முள் இருக்கும், செதில்கள். ஓகே ஓகே ஓகே, இவரு நல்லா இருக்கு. ஐயோ, இது என்னது? அது ஏதோ ஒரு சகதி. அதை விட்டுருங்க. ஆஹா, ஆமையா சில நேரங்களில் கிடைக்கும். இதை பிடிச்சி விட்டுருவோம் நாங்கள். ஏன் சார்? சில பேர் ஆமைக்கறி சாப்பிடுவாங்க. இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, நான் போய் ஆமைக்கறி சாப்பிட்டு வந்தேன்ட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் போய் ஆமைக்கறி கொடுத்தாங்க சாப்பிட்டேன்னு. நாங்களாம் அந்த ஆமைக்கறிலாம் சாப்பிட்டதில்லை. இதை பிடிக்கவே முடியாது. அதுக்கு பேர் தான் உழுவை. உழுதுட்டே போவார். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பறந்துருவார் போல. உயிரோடு இருக்கார். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் சாப்பிட்டதுலேயே இது ரொம்ப வித்தியாசமானது. அந்த மாதிரிண்ணா நான் சாப்பிட்டதுல சீனா போயிருந்தேன் ஒரு முறை. தவக்கலை கால் கொடுத்தாங்க. தவளை கால். ஓ, குரங்கு இருக்குல்ல, மங்கி. அந்த மங்கி தலை இருக்கும். அப்படி தட்டிட்டு ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி சாப்பிட்றோம். போட்டியெல்லாம் இப்போ நீச்சல் போட்டி. ஆமாம், நீச்சல் போட்டி. யார் முன்னாடி? இவ்வளோ பெரிய ஏரியில் எப்படி சார் நீச்சல் போட்டி? இங்கே இருந்து அந்த இடத்துக்கு போனோம். 500 மீட்டர் இருக்கும். போட்டி போட்டு போவோம். நானே நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் நீச்சல் போட்டியில். மீன் எல்லாம் சுட்டு சாப்பிட போகிறோமா? நான் சுட்டு சாப்பிடுவேன். அது சின்ன வயசில் வந்து தீயில சுட்டு சாப்பிடுவோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், வீட்டில் வந்து மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்துருவாரு. ஒருத்தர் மிளகு எடுத்துகிட்டு வருவார். கூட்டாஞ்சோறு, மசாலா, உப்பு எல்லாம் போட்டு கலக்கி வச்சு சுடுவோம். இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் குக் டு தேன்றாரு. நம்மளுக்கு முதல்ல சமையல் தெரியுமான்னு பார்த்துடலாம். தலைவர் ஆகிட்டு இப்போ மீன்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரோட பசங்க கூடலாம் உட்காந்து அப்படிலாம் கேட்பாங்களா? கேட்பாங்க. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நாம் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையோடு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் தேவதரன். ஒரு அருமையான ஏரிக்கரையில் நிற்கிறோம். எந்த பகுதி இது? எங்கள் கிராமம். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். எப்போவுமே தண்ணி இருக்கும். இங்கே தான் படித்தேன். பக்கத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில், தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி படித்ததெல்லாம் இந்த பகுதியில் தான். இங்கே எப்போவுமே வந்து ஒரு பசுமையான இடமா இருக்கும். அது சென்னையை ஒட்டின மாதிரி இது மாதிரி ஒரு கிராமத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோ பெருமை வாய்ந்த ஒரு பகுதி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கட்சி பணிகளுக்கு இடையில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வந்திருக்கோம். மீன்கள் பிடித்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வழக்கமாக சின்ன வயசில் எல்லாரும் ஊர்களில், கிராமங்கள் பாருங்க மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்க. அங்கே பார்த்தீங்களா? அங்கே எடுங்க. ஆமாம் பாருங்க, அங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. அது மாதிரி நாங்கள் இங்கெல்லாம் வந்து மீன் பிடிப்போம். பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே நேராக கொஞ்சம் வலையெல்லாம் போட்டு, தூண்டியெல்லாம் போட்டு மீன் பிடிச்சிட்டு நண்பர்கள்லாம் சேர்ந்து இங்கே சுட்டு சாப்பிடுவோம். ஓகே, இறகுலாம் வச்சு சுட்டு சாப்பிடுவோம். அது அந்த காலத்தில். இப்போவும் வந்தோம்மா நண்பர்கள்லாம் இருக்காங்க, நம்ம கட்சி தோழர்கள்லாம் வந்தால் இங்கே மீன் பிடிப்போம். இது மாதிரி பரிசலில் போயிட்டு வருவோம். மீன்கள்லாம் கிடைக்குமா சார்? தாராளமாக நிறைய மீன் இருக்குங்க. எவ்வளோ மீன் வேணும்? பிடிக்கலாமா? வரீங்களா? இப்போ பிடிக்க போகிறோம் பாருங்க. எவ்வளோ மீன்? தூண்டியில் பிடிப்பீங்களா இல்லை வலைய? தூண்டியிலும் பிடிப்போம், வலையில். அங்கே போகிறோம், அவங்களாம் வலையில் பிடிக்கிறாங்க. ஆமாம், நம்ம இங்கே தூண்டியெல்லாம் பிடிக்கலாம், வலையிலும் பிடிக்கலாம். ரெண்டுத்துல கிடைக்கும். எதில் அதிகமாக கிடைக்கும்? எதில் சீக்கிரம்? வலையில் நிறைய கிடைக்கும். அப்போ பிடிப்போம் வாங்க. ஆனால் இது பொறுமை வேணும்ல சார்? பிடிச்சிடும். இல்லை, இன்னொன்று ஒன்றொன்னா பிடிக்கணும்ல. நீங்கள் இது மாதிரி முன்னாடி மீன் பிடிச்சிருக்கீங்களா ஊரில் படிக்கும்போது? இப்போலாம் இது மாதிரி. அப்போல்லாம் எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மூங்குல் கொம்பு இருக்கும். அந்த மூங்குல் கொம்பில் வந்து இது மாதிரி ஒரு ஒயர் வாங்கிட்டு வருவோம். நாக்கு பூச்சின்னு வாங்க பாருங்க, புழு, மண்புழு தோண்டி எடுத்து மண்புழு எடுத்து அதில் போட்டுருவோம். அவர் அதை சாப்பிட வந்து அப்படி வாய் வைக்கும் போது மீன் மாட்டிக்கிறோம். பாருங்க, ஏதோ மாட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாட்டிட்டாரா? விரால் மீன். விரால் மீன் தான். இங்கே நிறைய விரால் மீன் இருக்குங்களா? நிறைய இருக்கு. முள்ள எடுத்தாச்சு. ரொம்ப துள்ளுது. உயிரோடு இருக்கு. இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு? இதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குன்றாங்க. ஓகே, விரால் மீனில். இது என்னன்னா, இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் இது மேலே இருக்க அந்த செதில்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சுத்தமாக சுகாதாரமாக சமைச்சா இது பெஸ்ட்டு ஃபிஷ். இதுதான் மருத்துவ குணங்கள் உள்ளது. மெடிக்கேட்டட் உள்ள நல்ல குணங்கள்லாம் அதில் இருக்குது. அப்படியே அடுத்து வலைக்கு போகிறோம். வலைக்கு போகலாம் வாங்க. பரிசல் ஏறுவோம். ஒரு மீனை வர்றதுக்கு பதிலாக பரிசல் 4-5 மீனாக பிடிப்போம். பரிசல் ஏறுவோம். போயிட்டு வலை போட்டு மீன் பிடிப்போம் வாங்க.
விஜயகாந்த் ஒரு படத்தில் போன வைதேகி காத்திருந்தால இப்போது இந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெயில் காலம் முடிஞ்சு இப்போ மழைக்காலம். ஓகே. பெரும்பாலும் எப்பவுமே இங்கே வந்து தண்ணீர் வற்றாத தண்ணீராக இருக்கும். ஏப்ரல் மேலாம் நல்லா இருக்கும் தண்ணி. இதுதான் வந்து விவசாயத்துக்கு மணிமங்கலம் கிராம மக்கள்லாம் பயன்படுத்துகிற தண்ணி. இங்கே இல்லாமல் மணிமங்கலத்தை தாண்டி முடிச்சூர் வரதராஜபுரத்துக்கும் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. எப்பவுமே வந்து ஒரு பசுமை நிறைந்த கிராமம் தான் மணிமங்கலம் கிராமம் இருக்குது. மீன் பிடிக்கிற பரிசல் எதுவாக இருக்கும்? வலைகள்லாம் பரிசல் மட்டும் இல்லை, சில நேரங்களில் வந்து குழந்தைகள்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே ஓகே ஏரிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போடாமல் போகக்கூடாதுன்னு இப்போ நான் தடுத்து நிறுத்தியிருக்கேன். ஏன்னா சேஃப்டி இல்லை. ஓகே ஓகே. இப்போ டூரிசம் டெவலப்மெண்ட்லையும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா வந்து பேசிகிட்டு இருக்கோம். இது ஒரு ஆளுக்கு மேலே ஆடும் உள்ள இடம் வந்து. அவ்வளோ ஆளுங்களா? பெரிய. ஓகே, பயப்படாதீங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே என்ன பிரச்சனை, இந்த மண், இந்த சவுடு மண்ணுன்னு எடுத்து தான் நீர்வளத்துறையில் வந்து மண்கள் தேவைன்னு எடுத்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையே 40-50 அடி ஆழம் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த கிராம பெண்கள்லாம் தெரியாது, எங்கே ஏறி நான் நடக்கிறேன் அப்படின்னு நடந்து வருவாங்க, முதுக்குன்னு கீழே எடுத்துரும், இறந்து போயிடுவாங்க. இப்போ கூட கரசங்களில் நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இதிலேருந்து இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து குழி போட்டு எடுக்கக்கூடாது. ஒரே நீங்கள் எடுங்க, அரசு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், பட் ஒரே மாதிரி எடுக்கணும். இல்லீகலாக ரொம்ப ஆழமாக அப்படி எடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம நல்ல ஒரு ஆழமான இடத்துல ஒரு பக்கம் கரை இருக்குது. இப்போ நம்ம வலை போட போகிறோம். ஓகே. வலை போட்டுட்டு எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். மாட்டிக்கிச்சா சார்? இப்போ மீன் கிடைச்சிருங்க, நிறைய மீன் கிடைச்சிருக்கு. ரொம்ப பாருங்க, அங்கே பாருங்க மீனை தெரியுதுங்களா? கடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு நல்ல விரால் மீன் கிடைச்சிருக்கு. பெரிய விராலா இருக்கு சார். பெரிய விரால் இது. இன்னொரு மீன் கிடைச்சிருக்கும் போல சார். ஆமாம், கிடைச்சிருக்கு, நிறைய மீன் கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அதை விட பெரிய விரால் கிடைச்சிருக்கு. இது 1 கிலோ இருக்கும் போலயே சார். 2 கிலோ இருக்கும், 2 கிலோ இருக்கும். அதை விட ஒரு பெரியவர். பாருங்க, நாய் உள்ள இறங்கி வேட்டையாடுது பாருங்க. நாய் மீன் தான் பிடிக்குது. மீன் பிடிக்குது. அந்த கொஞ்சம் வீக்கா இருக்கிற கொக்குலாம் இருக்குல்ல, ஓகே ஓகே, அதை ட்ரை பண்ணுவாரு. பறக்க முடியாம கொஞ்சம் வயசான கொக்கு. ஓகே. எவ்வளவு பெரிய ஏரி சார் இது? இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஏரி. மதுராந்தகத்து ஏரிக்கு அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழைய செங்கல்பட்டு மாவட்டம், சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம், செம்பரம்பாக்கம், மதுராந்தகத்துக்கு அடுத்தது இது பெரிய ஏரி தான். ஓகே. எவ்வளவோ சொல்கிறோம் அந்த மண் எடுக்கிறத நிறுத்தணுன்ட்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மண் வளம்ன்றாங்க, அந்த மண் வளம்லாம் காணாமல் போயிடுது. ஒரு சொற்ப காசுக்காக எடுத்துமே விற்கிறாங்க. அதை நீர் வளம், மண் வளம் எல்லாம் சேதாரமாயிடுது. பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு, இந்த கிராம மக்களுக்கெல்லாம். அவங்க எங்கள் ஊர் ஏரி எனக்கு தெரியும்டா, நான் நடந்து போயிருக்கேன். நேற்று இந்த இடத்துல தான் நின்று மழை வந்துடும், மழை வந்து ஃபுல்லாக தண்ணி ஆகிடும், தெரியாது. நடந்து போகும்போது இவன் நைட்டாக மண் எடுத்துகிட்டு போகிறான், இறங்கி இறந்து போகிறாங்க. சின்ன வயசுல எல்லாம் இங்கே குளிப்போம், போட்டியெல்லாம் இப்போ நீச்சல் போட்டி. ஆமாம், நீச்சல் போட்டி. யார் முன்னாடி? இவ்வளோ பெரிய ஏரியில் எப்படி சார் நீச்சல் போட்டி? ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இங்கே இருந்து அந்த இடத்துக்கு போனோம், அப்படியே ஒரு நீச்சல் போட்டி வைப்போம். இங்கிருந்து அவ்வளோ? ஆமாம், 500 மீட்டர் இருக்கும். அப்போ அடிப்போம், போட்டி போட்டு போவோம். நானே நிறைய பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த நீச்சல் போட்டியில். இதெல்லாம் அந்த கொடிகள், செடிகள் எல்லாம் இதை வலையை கீழ்ச்சிடும். இதை எடுக்கும் போதே பாதுகாப்பாக எடுத்து போட்டுட்டோம்னா ஓகே, நல்லது. அது ஏதோ ஒரு சகதி, அதை விட்டுருங்க. நல்ல வெயிட்டாக இருக்கு, நிறைய மீன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, மீன் கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து ஜிலேபி. ஓகே, கண்டை ஜிலேபி. இதெல்லாம் முள் இருக்கும், செதில்கள். ஓகே ஓகே ஓகே. இவர் நல்லா இருக்கார் சார், துள்ளுறாரு பாருங்க. இது மாதிரி போட்டால் தான் ஒரு 40-50 மீன் கிடைக்கும். ஓ,
ஓகே. அவர் எங்கேயும் தப்பிக்க விட்டுறதில்ல, மாட்டிடுவார் அதில். ஆமை கிடச்சிருக்கு பாருங்க, ஆமை. ஐயோ, இங்கே பாருங்க ஆமை. ஐயோ, இங்கே பாருங்க கடிச்சிக்கிட்டு வேற இருக்கு சார். ஆமை. ஆமை ஆஹா. ஆமையும் சில நேரங்களில் கிடைக்கும். இதை பிடிச்சி விட்ருவோம் நாங்கள். ஏன் சார்? சில பேர் ஆமைக்கறி சாப்பிடுவாங்க. இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, நான் போய் ஆமைக்கறி சாப்பிட்டு வந்தேன்ட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் போய் ஆமைக்கறி கொடுத்தாங்க சாப்பிட்டேன். நாங்களாம் அந்த ஆமைக்கறிலாம் சாப்பிட்றதில்ல. ஏன் சார்? அதை விட்டுருது, வேண்டாம் அப்படின்னு. இல்லை, ஆமைக்கறி பொதுவாக சாப்பிடுவாங்கல்ல. நாங்கள் யாரும் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. பாருங்க எப்படி வராரு பாருங்க, உயிரோடு இருக்காரு. இப்போ இது குட்டியா இல்லை இது ஓரளவுக்கு? இது குட்டி தான். குட்டினா ஓரளவுக்கு. ஓரளவுக்கு பாருங்க, கழுத்தை உள்ள எடுத்துட்டார் அவர். ஓகே, ஏதோ ஆபத்து அவர். ஆமாம், அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு. நீங்கள் சாப்பிட்டதுல இது ரொம்ப வித்தியாசமானது அந்த மாதிரிண்ணா? நான் சாப்பிட்டதுல சீனா போயிருந்தோம் ஒரு முறை. தவக்கலை கால் கொடுத்தாங்க, தவளை கால். ஒரு பக்கம் தேள், பாம்பு எல்லாத்தையும் விட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நண்பர் சொன்னார், நீங்கள் குரங்கு இருக்குல்ல, மங்கி, அதை வச்சுருக்காங்க. அப்படி ஒரு டேபிள் இருக்கும், அந்த மங்கி தலை இருக்கும், அப்படி தட்டிட்டு ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி சாப்பிட்றான். என்ன சார் சொல்கிறீங்க? சீனாலாமா நான் பார்த்தேன். என்ன அதெல்லாம் சாப்பிட்டு சொன்னாங்க நண்பர்கள்லாம். ஒரு நண்பர் குடித்தார், சூடாக, அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னார், ஹீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு. நம்ம அதெல்லாம் பார்த்தா அருவருப்பாக இருக்குது. அதெல்லாம் ஒரு கொடூரமான செயலுன்னு அந்த பக்கம் போகிறதில்ல. தவளையுடைய கால் சாப்பிட்ருக்கேன். ஃப்ராக் லெக் பீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்துச்சு. ஓகே. இது பேர் உளுவை மீன். கடல் மீன் இல்லையா சார்? ஏரி தான். இல்லை, ஏரி தான். ஓகே. இதை பிடிக்கவும் முடியாது, அதுக்கு பேர் தான் உளுவை. உழுதுட்டே போவார் அவர். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பறந்துருவார் போல. சிக்கிட்டார் அவர் வலையில். பாருங்க, போய் பாருங்க, அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க. உயிரோடு இருக்கார். ஆமாம் ஆமாம் ஆமாம். இவரும் ஜிலேபி. இவர் ஒரு வகையான ஜிலேபி. துள்ளுறாரு. ஓகே. குதிக்கிறார் பாருங்க. இவர் ஒரு வகையான மீன். சார், இப்போ இந்த மீன் எல்லாம் சுட்டு சாப்பிட போகிறோமா, சமைச்சு சாப்பிட போகிறோமா? சுட்டும் சாப்பிடலாம். ஓகே. சமையலாம் சாப்பிடலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சார்? நான் சுட்டு சாப்பிடுவேன். சுட்டு சாப்பிட்றதுன்னா அது சின்ன வயசில் வந்து தீயில சுட்டு சாப்பிடுவோம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், வீட்டில் இருந்து மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்துருவார், ஒருத்தர் மிளகு எடுத்துகிட்டு வருவார், கூட்டாஞ்சோறு, மசாலா, உப்பு எல்லாம் போட்டு கலக்கி வச்சு சுடுவோம், சுட்டு சாப்பிடுவோம். ஓகே. இப்போ நாம் வந்து நம்ம கிராம மக்கள்லாம் வந்து இங்கே நாங்கள் மீன் பிடிக்கிறோன்னே எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் சமைக்கணும் அப்படின்னாங்க, வர சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் தான் சமைக்க போகிறீங்க, நான் அசிஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே. இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் குக் டு தேவேந்திரன். இன்னைக்கு அப்போ சமைச்சு நம்மளுக்கு முதல்ல சமையல் தெரியுமான்னு பார்த்துடலாம். நான் ஓரளவுக்கு சமைப்பேன். அப்படிங்களா சார்? நீங்கள் என்னென்ன சமைப்பீங்க? மீன் தான், மீன். இங்கே அப்போ நண்பர்கள் ஸ்கூல் காலத்துலேருந்தே எல்லாம் சேர்ந்து. ஓகே. அது ஒரு மகிழ்ச்சி. வீட்டில் சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், இருந்தாலும் இதில் ஒரு மகிழ்ச்சி. சார், ஆமைக்கறி சாப்பிடுவீங்களா? ஆமை கிடச்சிருக்கு. டிவியில் பார்த்தீங்களா, ஒருத்தர் அடிக்கடி ஆமைக்கறி சாப்பிட்டேன்னு பாருங்க, இந்த மீன் பிடிச்சிருங்க, அப்படி துள்ளுது பாருங்க. எல்லாமே ஜிலேபி, ஆனால் வெவ்வேறு ஜிலேபி, வேற வேற வகை. ஒரு குடும்பம். ஆமை வைங்க, ஆமையும் கிடச்சார் இன்னைக்கு. ஓகே, இப்போ இதை சமைக்க போகிறோம். தேவேந்திரன் தான் சமைக்க போகிறோம், நான் அசீஸ் பண்ண போகிறேன் அவருக்கு. வாங்க சமைக்கிற இடத்துக்கு போவோம். ரைட். சும்மா கேளு. ஸோ உங்களுக்கு சமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு டைம்லாம் இருக்குங்களா? பொதுவாக சும்மா நண்பர்கள் கூட பழைய எதையுமே நம்ம மறந்துடக்கூடாது. பழைய வாழ்க்கை, பழைய வரலாறு, பழைய நினைவுகள், அதெல்லாம் மலர் நினைவுகளாக எப்போயுமே நினச்சிட்டு தான் வாழ்க்கையில் வாழ்கிறது. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து பழசை மறந்துடக்கூடாதுரா அப்படின்னு. ஓகே. அதனால் பழமையை நாங்கள் எப்போவுமே மறக்கிறது கிடையாது. அதோடைய தாக்கம் தான் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஏங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்க, ஒரு தலைவர் ஆகிட்டீங்க, இப்போ ஒன்று மீன்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாரோட பசங்க கூடலாம் உட்காந்து அப்படிலாம் கேட்பாங்களா? கேட்பாங்க. அது நமக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம இயல்பாக சாதாரணமாக எப்போதும் மாதிரி இருக்கணும். வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும், என்ன வாட் இஸ் மீனிங் ஆஃப் த லைஃப் அப்படின்னு. இயல்பாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், எல்லோருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும். யாரும் எந்த விதத்துலேயும் மனதளவில் உடல் அளவு துன்புறுத்தக்கூடாது. இதெல்லாம் மூதாதையர்கள், எங்கள் தலைமை ஆசிரியர் தமிழாசிரியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் அதை உள்வாங்கி வாழ்க்கை பயணம் தொடங்கி வச்சு தான் ஓரளவுக்காவது சமூகத்தில் கொஞ்சம் நிற்கிறோம். இதெல்லாம் பெரிய சாதனைலாம் சொல்ல முடியாது. மேதைகள் இருக்காங்க, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி. இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா
எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு குக்கிராமத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, எங்கள் வீட்டு பிள்ளைகள் இருக்க மாதிரி இருக்கோம், நாங்கள் அப்படி தான் பார்க்குறவங்கள அப்படின்வாங்க. அது ஒரு மகிழ்ச்சி. என் கூட படித்தவங்கெல்லாம் பட்டாதாரியாக இருக்காங்க, வேலையில் இருக்காங்க, விவசாய குடும்பத்தில் இருக்காங்க, தொழில் பண்ணுறாங்க. அவங்களாம் நான் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்வாங்க. ஓகே, பெருமையாக இருக்குது உங்களை பார்க்கும்போதுன்னு. அதுதான் நான் வாழ்க்கையில் வேறு என்ன வேணும். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நீங்கள் ஒரு கருத்து சொல்ல, அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லான்னு போயிட்டு ஏங்க நாங்கள் சொல்கிறது வந்து ஜனநாயக கருத்து. ஆனால் தனிப்பட்ட முறை தாக்குதல் இருக்குது பாருங்க. எல்லோரையும் கலைஞர்னா கலைஞரை தனிப்பட்ட முறையில் தாக்குவார். அம்மையார் இறந்து போயிட்டாங்க ஜெயலலிதா இறந்தாலும் அவங்கெல்லாம் வந்து குற்றவாளின்னு சொல்லுவார். அவர் யாரை வந்து கடித்து குதிராமல் இருக்கார், என்னையும் கடித்து குதிர்னாரு. அப்போ நான் அமைதியாக இருக்க முடியுமா? கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டர் ஆக ஒரு நல்ல சான்ஸ். பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் இசிஇ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.